ஃப்ரெண்ட பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டேன், பாவம். உங்க ஃப்ரெண்டு பாவம். இப்போ நான் சமாதானம் ஆனேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்ட் எடுப்பாரு பாருங்க அட்வான்டேஜ், அது தடுப்பீங்களா நீங்க? சொல்லுங்க. எங்களால முடியாதுமா? இப்ப யாரும் என் பக்கத்துலயே வர தப்புல கிட்ட பேசவும் தப்புல, யார் பேசுறது? இப்ப என்ன சொல்றீங்க? என்ன விளையாடுறீங்களா? பக்கத்துல உட்காராதீங்கிட்டு தூக்கி மடியில வைக்கிறீங்க. நீங்க பாருங்களா, விடுறீங்களா? என்ன சொல்லல, எதுவுமே சொல்லல. இப்ப என்ன சொல்றீங்க அண்ணி? சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். நோ சொன்னா இங்க எனக்கு இதுதான் நடக்குது. அப்ப ரொம்ப கஷ்டம்தான். இப்ப தெரியுதா எனக்கே உங்க ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றேன்னு? சப்போர்ட் உனக்கு தான்டா. ஒத்துக்க மாட்டேன், நம்ம ரூமுக்கு போகலாம் வான்னு. அதெல்லாம் முடியாது, நான் யார் ரூமுக்கும் வர தயாரா இல்ல. இனிமேல் இதுதான் என் ரூம். நான் கையில கேட்டேன், கையில அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல முடியாது சொல்லிடி. பாவண்டி. அப்போ உன் தங்கச்சி பாவம் இல்லையாடா? அவளும் பாவம் தாண்டி, இருந்தாலும் அவன் கிட்ட பொண்ணு அவன் சமாதானம் ஆயிடுவாடி, புரிஞ்சுக்கோடி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா என் கூட தங்கிக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா தங்கிக்கலாம். ஏன் கயிறு இப்படி பண்ற? அவங்க எனக்கு ரூம் தரக்கூடாதா? எனக்கு புரியல. ரூம்ல இருக்க கூடாதா இல்ல இந்த வீட்லயே இருக்க கூடாதா? சொல்லுங்க. இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னா சொல்லிடுங்க, நான் ஏதாவது ஹோட்டல் பாத்துட்டு போய்க்கிறேன். டேய் ஏன்டா அப்படி சொல்ற? நாங்க அப்படி சொன்னோம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற நீ? இப்ப இது என் வீடுனா நான் பிடிச்ச இடத்துல தங்கணும்ல. எனக்கு பிடிச்ச இடத்துல தங்கவே எனக்கு பெர்மிஷன் இல்ல, அப்புறம் எப்படி இது என் வீடாவும்? எனக்கு புரியல. எனக்கு பிடிச்ச ரூம்ல தங்குற உரிமை கூட எனக்கு இந்த வீட்டுல நீங்க தர மாட்டீங்க, அப்புறம் எப்படி இது என் வீடாவும்? அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்னு கேக்குறேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, சிவாக்கு இங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடம் கூட எனக்கு இங்க கிடையாது. நேரத்துக்கு வரா, நினைச்ச இடத்துக்கு போறா, அவளுக்கு பிடிச்சத செய்யறா, பிடிக்காதத அவ செய்யல. அதை பேசி டிஸ்கஸ் பண்ணி லட்சம் கேள்வி கேட்டு அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி, அப்ப கூட 2 பேரும் உடனே கன்வின்ஸ் ஆயிருப்பீங்க? இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் தான் ஆவீங்க. அந்த ஒருத்தரை வச்சு நான் இன்னொருத்தரை திருப்பி கன்வின்ஸ் பண்ணணும், திருப்பி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு 1,00,000 எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாதான் நீங்க அதுக்கு ஓகேவா இல்லையான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க. நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க என்ன.